வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 17. சாய்குட்டி, அம்மா கிட்ட நல்லா அடிவாங்க போற நீ என்று அன்னையின் கண்டன சொல்லை சிறிதும் கண்டு கொள்ளாது மித்ரதேவ் வாங்கி கொடுத்திருந்த அந்த பெரிய பந்தை வீட்டினுள் தூக்கி எறிந்து விளையாடி கொண்டிருந்தான் சாய்சரன். அம்மாவுக்கும் பையனுக்கும் என்ன பிரச்சனை என்றவாறு அறையிலிருந்து வெளியே வந்தார் சுபத்ரா. மாலை 6:30 தாண்டிய நேரம். நீங்க கிளம்புங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன் என்று தாயை முன்னதாக வீட்டிற்கு அனுப்பியிருந்தான் தேவ். உடை மாற்றி வந்தவர் நிரஞ்சனியை ஏறிட, சார் இந்த பால வாங்கி கொடுத்தாலும் கொடுத்தார், இவனோட அட்டகாச தாங்க முடியல. ஹால்ல கண்டபடி தூக்கி போட்டு விளையாடுறான். பிள்ளை மேல பட்டுடுமோ இல்ல ஏதாவது பொருள் மேல பட்டு விழுந்து உடைச்சிடுமோன்னு பயமா இருக்கு என்றாள் கடுப்புடன். அவனை திட்டி என்ன ஆக போகுது? தப்பு எல்லாம் ஓ மேலதான். நீ சரியா ஹேண்டில் பண்ணும், நான் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலையா? என்ன சொல்றீங்க? சரி சொல்லு. வீட்டுக்குள்ள விளையாடக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொன்னியா? ஆமா, அதுதான் கேட்க மாட்டேங்கிறானே. அவன் குழந்தை, அவனுக்கு எப்படி சீரியஸ்னஸ் தெரியும்? நீ பால ஒளிச்சு வச்சு வெளியில விளையாடுற நேரம் மட்டும் எடுத்து கொடுக்கணும் என்று தலையில் கை வைத்து கொண்டவள், ஆமாமா, நான் அதை செய்யாம இவனை தொடக்கூடாதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்று அசடு வழிந்தாள். அவ்வளவுதான் விஷயம். ஒரு தப்ப தடுக்க முடியாம டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு அதை எந்த வழியில ஹேண்டில் பண்றது சரி வரும்னு புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்படணும். கரெக்ட் தாமா என புன்னகைத்தவள் அவருக்கான தேநீரை தந்தபடி அருகில் அமர்ந்தாள். இரவு படுக்கைக்கு வந்ததும் மகனை போராடி உறங்க வைத்து விட்டவளுக்கு சின்னவளிடம் அது செல்லுபடி ஆகவில்லை. குழந்தை கொட்ட கொட்ட விழித்தபடி குப்புற விழுந்து கையில் இருந்த சிறு பொம்மையுடன் விளையாடி இருந்தாள். என்ன, பகல்ல நல்லா தூங்கிட்டாளா? அச்சோ, அதை ஏன் கேக்குறீங்க? சாயந்தரம் 5 மணிக்கு தூங்குனவ, நீங்க வரதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் எழுந்தா என்றாள் பெண் அழுப்புடன். அவள் முகத்தையே சில நொடிகள் கவனித்த சுபத்ரா, ஏன் நிரஞ்சனி, உன் புருஷனோட வாழ்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா என்று விசாரித்தார். பட்டென்று முகம் மாறியவள், என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் தான் அன்னைக்கு சொன்னனே, கட்டின பொண்டாட்டியா அண்ணன் கூட பங்கு போட பாக்குற ஜென்மத்து கூட எல்லாம் என்னால வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? அவனை நினைச்சாலே அருவெறுப்பா இருக்கு, உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது என கண் கலங்கினாள். அவளின் கருத்தை ஆறுதலாக அழுத்தியவர், அப்ப முறையா டிவோர்ஸ் செஞ்சு அவனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து முழுசா வெளியில வர வேண்டியதானே நீ என்றார். எனக்கும் ஆசைதாமா, ஆனா பயமா இருக்கு. அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. இப்படியே இருந்துட்டு போறேன். ப்ராப்பரா டிவோர்ஸ் கிடைக்கிறதுல என்ன வந்துட போகுது? அவன்கிட்ட இருந்து என் பிள்ளைங்களை வளர்த்த பண உதவியா கிடைச்சிட போகுது? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, தேடி வந்து டார்ச்சர் தான் பண்ணுவான். சலிப்புடன் வெளிவந்த நிறுவின் வார்த்தைகளை யோசனையுடன் அசை போட்டவர், பணம் சொத்து எல்லாம் அடுத்த பிரச்சனை நிரஞ்சனி. என்னைக்குனாலும் பொண்டாட்டி பிள்ளைங்கிற உரிமையை கொடுக்கிற உறவ வெட்டி எரியலைனா அவனுக்கு தான் அது அட்வான்டேஜா போகும் என்று எடுத்து கூறினார். ஒரு வகையில நீங்க சொல்றது சரிதாமா. அந்த உரிமையை வச்சுக்கிட்டு தான் எங்க வீட்டை அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. அப்பா இறந்த பின்னாடி 2 வீட்லயும் வாடகைக்கு ஆள் பார்த்து வச்சதுல இருந்து மாசம் வாடகை கூட அவங்க தாம்மா வாங்கிக்கிறாங்க என்றவள் வழிந்த கண்ணீரை துடைத்து, அதிலிருந்தா என் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது யூஸ் ஆகும், என்ன செய்யறதுன்னு புரியல என்றாள் வேதனையோடு. அதுக்கு தான் சொல்றேன், நீ தைரியமா கேஸ் ஃபைல் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு தான் இது வேண்டாத தொல்லையா வந்து சேரும். நீங்க இவ்வளவு தூரம் எங்களை இழுத்து பிடிக்கிறதே எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல அவனோட குடைச்சல வேற இழுத்து விட சொல்றீங்களா? கொஞ்சம் வருஷம் போகட்டும், என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். எப்படியும் என் சைன் இல்லாம அவனால வீட்டையெல்லாம் வித்து எடுத்துக்க முடியாது. பெண்ணை வேகமாக இடைமறித்து, படிச்சவதானே நீ, அறிவிற்காடி உனக்கு என்று சுபத்ரா கத்தவும் அவள் விழித்தாள். என்னாச்சுமா? என் வாயில நல்லா வருது. இப்பெல்லாம் யார் என்னன்னே தெரியாதவங்க இடத்தையும் வீட்டையுமே பல போர்ஜரிங்க செஞ்சு வித்து ஏப்ப விடுறானுங்க. இதுல ஏப்ப சாப்பையா இருக்கிற உன்னோட வீட்டை அவனுங்க விட்டு வைப்பானுங்களா? கனவு கண்டுகிட்டு இரு என்று கடுகடுத்தார். நிரஞ்சனியின் மனதில் கலக்கம் சூழ்ந்தது. தன் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க தன்னுடைய உழைப்பை கொட்டிவிட்டு அவர்களுக்கென்று தனி சொத்தாக அவ்வீட்டை பாதுகாத்து வைத்து தேவையான நேரத்தில் பங்கிட்டு கொடுத்து விடலாம் என கற்பனையில் இருந்தாள் அவள். சுபா சொல்வதை வைத்து பார்த்தால் அதிலும் மண் விழும் போல் இருக்கிறதே. ஏற்கனவே அவனை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று பல துன்பங்களை அனுபவித்தது பற்றாது என்று தன் பூர்வீக சொத்துக்களையும் வேறு அவனிடம் இழந்துவிட்டு நிற்பதா என்ற விசனம் பிறந்தது. அப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாமா? ஆனா அந்த கிறுக்க சும்மா இருக்க மாட்டானே, நேர்ல வந்து நிப்பான். அதோட அவன் அண்ணனும் அம்மாவும் பிள்ளைங்களை கேட்டு வேற பிரச்சனையை கிளப்புவாங்கம்மா. அதெல்லாம் எப்படி சமாளிக்க போற? நெஞ்சம் தடதடக்க தான் பெற்ற செல்வங்களின் மீது பார்வையை பதித்தவளின் விழிகள் இயலாமையில் கலங்கி சிவந்தது. அவள் தோளை ஆறுதலாக வருடி கொடுத்தவர், பயப்படக்கூடாது, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. நல்ல லீகல் லாயரா பார்த்து முழுக்க நம்ம ஸ்டடி பண்ண பின்னாடிதான் அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பி வைப்போம். எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு விஷயம் நீ தெளிவா தெரிஞ்சுக்க.
எப்பவுமே சின்ன குழந்தைகளோட பொறுப்ப அம்மா கிட்ட விடுற மாதிரி தான் பொதுவா ஜட்ஜ்மெண்ட் ஆகும். சோ அத நினைச்சு சும்மா டென்ஷன் ஆகாத என்று தேற்றினார். இல்லம்மா, அவங்களோட முக்கிய குறியாவே இதுங்க தான் இருக்கும். அதுவும் வாரிசுன்னு சாய்க்குட்டியை இன்னும் டார்கெட் பண்ணுவாங்க என்று அவனை கட்டிக்கொண்டு அழ முயன்றவளை சட்டென்று தன் பக்கம் இழுத்து கொண்டார் சுபத்ரா. ஷு, நிரு, தூங்குற பையனை பயம் காட்டிடாத நீ. என்னை எதுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி வாரிச பெத்து கொடுக்கத்தான் என்றவள் பெருகும் கண்ணீரோடு, அது கூட எனக்கு தெரியல தெரியுமா? 3 மாசம் முன்னாடி வர முழு முட்டாளாதான் இருந்த என நெற்றியில் அடித்துக்கொண்டு அழுதாள். அவளின் கையை தடுத்து பிடித்தபடி, என்னதான் பிரச்சனை, முழுசா சொல்லு என்று புருவங்களை சுருக்கினார் அவர். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தப்போ அம்மா கேன்சர்னால இறந்து போயிட்டாங்க. என்னோட ஸ்கூல் எண்ட்ல இஷ்யூ தெரிஞ்சு 2 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்து காப்பாத்த ட்ரை பண்ணியும் முடியல. அப்புறம் நானும் அப்பாவும் தான் வீட்ல எல்லாம் பாத்துக்கிட்டோம். பாட்டி அப்பப்ப ஹெல்ப்புக்கு வருவாங்க. சொல்ல மறந்துட்டேன், அப்பாவும் அம்மாவும் அந்த காலத்திலே லவ் மேரேஜ். இதனால அம்மா சைடு சொந்தம் எனக்கு கிடையாது. ஒன்லி அப்பா பக்கம் மட்டும்தான். நான் காலேஜ் முடிச்சதும் மேல வேற ஏதாவது படிக்கலான்னு யோசிக்கிற நேரம் பாட்டியோட தூரத்து சொந்தம்னு அந்த பானுமதி குடும்பம் பொண்ணு கேட்டு தூது அனுப்புனாங்க. இந்த வயசுல எதுக்குன்னு நான் வேணான்னு சொல்ல அப்பாக்கும் அதான் சரியா பட்டது. ஆனா எங்க வீட்டு கிழவி அசைஞ்சு கொடுக்கல. உன் பொண்டாட்டியும் போயிட்டா, நான் நல்ல நட உடையா இருக்கும்போது செஞ்சாதானே பிள்ளை பேரெல்லாம் என்னால பார்க்க முடியும். நீ ஒத்த ஆம்பளையா எதை எதை செய்வன்னு கேட்டதும் அவருக்கும் யோசனை மாறிடுச்சு. ஆமா தானே, பெத்தவனா பொம்பளை பிள்ளைக்கு துணை நிக்கிறதுலயும் ஒரு எல்லை இருக்குன்னு குழம்பி என்ன கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு பிடிக்கல, ஆனாலும் வேற வழி இல்லைன்னு புரிஞ்சு குடும்ப பாரத்தை ஏத்துக்க தயாராயிட்டேன். என் மாமியார் நல்லா இனிக்க இனிக்கத்தான் பேசினா. அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிட்டதுல என் அப்பா விழுந்துட்டாரு. எனக்கு லைட்டா பயம் இருந்தாலும் நல்ல விதமா பழகுனதுல கொஞ்சம் தெம்பு வந்துச்சு. என் புருஷனும் ஆள் பார்க்க நல்லா தான் இருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசா பேசினது இல்லைனாலும் அவனோட அமைதியான குணத்தை பார்த்து ஆள் ஆளுக்கு பொறுமையானவன், பரவாயில்லன்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த வீட்ல அவங்க பெரிய மருமக மட்டும் சரியில்லைன்னு அந்த பொம்பளை மூக்கால அழுவா. அவங்க பணக்காரங்களாம், அதனால இவங்கள மதிக்கிறது இல்ல. நீதா கண்ணு, எனக்கு மக மாதிரி இருக்கணும்னு ஏகப்பட்ட பிட்டு. என் மூத்தாரும் அதுக்கு ஏத்தது போல கொஞ்சம் உம்மனுதான் இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு இங்க வாழ போன பின்னாடி கூட அப்படித்தான். என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க. தா உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு ஒதுங்கித்தான் இருப்பாங்க. என்ன மாதிரி வீட்ல இல்லாம அவங்க அப்பாவோட பிசினஸ பாத்துக்கு போயிடுவாங்க. என் புருஷன் அவ அண்ணனோட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றான்னு சொல்லித்தான் மேரேஜ் செஞ்சாங்க. உள்ளூர் வேலைய பெரியவனும் வெளியூர் வேலைய சின்னவனும் பாத்துக்குவானும் கதை கட்டினாங்க. அதே போலதான் என் புருஷன் அப்பப்ப அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். வீட்ல பெரும்பாலும் பகல்ல நானும் மாமியாரும், நைட்ல பெரியவங்க ஃபேமிலியும் கூட இருப்பாங்க. மாசத்துல சில நாள் மட்டும் அவன் வந்து தங்கிட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எல்லா பொண்ணுங்கள போலயும் எனக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஆசைகளை அவன் கண்டுக்கல. அத வருத்தமா சொன்னா ஒரு வாரத்துக்கு மகனும் அம்மாவும் என்ன திருப்திப்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, வெளியில சினிமா பீச்னு அழைச்சிட்டு போறது, அப்படி. மேரேஜ் முடிச்ச 2 மாசத்துல சாய் என் வயித்துல தங்குனான். கொஞ்சம் வாந்தியில கஷ்டப்பட்டேன். அத சாக்கா வச்சு உடனே எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சதுல பாட்டிக்கு செம்ம கடுப்புதான். பொம்பளை இல்லாத வீடுன்னு உன் மாமியாருக்கு தெரியாதான்னு என்கிட்டதான் சண்டை எல்லாம். அவங்க கிட்ட மூச்சு காட்ட மாட்டாங்க. வளகாப்போ சீக்கிரம் முடிஞ்சு பிறந்த வீட்டு பொறுப்புலயே மொத்தமா என்ன விட்டுட்டாங்க. குழந்தையோட 3வது மாசம் அங்க போன உடனே வழக்கம் போல நெருங்க ஆரம்பிச்சான். எனக்கு அப்பெல்லாம் சரியான மெச்சூரிட்டி இல்லாம அவனுக்கு அடங்கி போய் திரும்பவும் கருத்தங்கி பாப்பாவை சுமந்த. இப்படியா இருப்பாங்கன்னு என் பாட்டிலாம் என்ன ஒரே திட்டுதான். ஆனா மாமியாரோ, பிள்ளை எதுவும் கலைச்சிடாத, பெரியவனுக்கு பிள்ளை இல்லாம இருக்கிறதுக்கு சின்னவனுக்காவது 2 இருக்கணும்னு நாடகம் போட்டா. பாப்பா வயித்துல 5 மாசமா இருந்த நேரம்தான் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டார். எனக்கு டெலிவரிக்கு நெருங்கின சமயம் என் ஓரக்கத்தையும் உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க. போதான் அந்த அக்கா ஒரு ஹார்ட் பேஷண்ட், சொத்துக்காக செத்துருவாங்கன்னு தெரிஞ்சு மேரேஜ் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாப்பா பிறந்த நேரம் 1 மாசம் மட்டும் என் பெரியப்பா வீட்டுல வச்சு பாட்டியும் பெரியம்மாவும் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது குழந்தை தானே, மாமியார் கூட இருந்து சமாளிச்சுக்கோன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஒரு 4 மாசம் அமைதியாதான் போச்சு. பெத்தவங்க இல்லைங்கிற துக்கம் ஒரு பக்கம், புருஷனும் நம்ம கிட்ட சரியா அனுசரணையா இல்லையென்று வருத்தமா நாட்கள் ஓடுனுச்சு. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட அண்ணன் என்ன ஒரு மாதிரி மோசமா பாக்குறது புரிஞ்சுது. என்ன இதுன்னு பதட்டமா இருந்தாலும் சில கேடு கெட்ட ஆம்பளைங்க புத்தின்னு அத சாதாரணமா ஒதுக்க கத்துக்கிட்டேன். ஆனா அவ அப்படி விடல. அடுத்த ஸ்டெப்பா பாப்பாவுக்கு ரூம்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு கதவு திறந்துட்டு உள்ள வந்து நிப்பான். எனக்கு உடம்பெல்லாம் கொசி போய் அவமானத்துல அழுக வரும். அவன் கூலா ஏதாவது காரணம் சொல்லிட்டு நினைச்ச நேரம் வரதும் ஒரு மாதிரி பாக்குறதுமா இருக்கவும் பயம் ஆயிடுச்சு. இது சரி வராதுன்னு வெளியூர் போயிட்டு வந்த புருஷன் கிட்ட விஷயத்த சொன்னா என்ன அசால்ட்டா பார்த்து, அண்ணி போன பின்னாடி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நீ அட்ஜஸ்ட் செஞ்சு போன்னு சொல்லவும் எனக்கு ஒண்ணுமே புரியல.
என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு என்ன மாதிரி அவனையும் திருப்திப்படுத்துன்னு சொல்லவும் நெஞ்சே உறைஞ்சு போச்சு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான அழுதுகிட்டே சண்டை போடவும் மாமியார் வேகமா ரூம்க்கு வந்தா. ஒரு பொம்பளையா என்னோட வேதனைய அவ புரிச்சுப்பான்னு பிரச்சனைய சொன்னா, அவனுங்கள பெத்தவளும் நல்லவல்லன்னு ஆணி அடிச்ச மாதிரி புரிய வச்சா. உன்னை கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு வந்ததே 2 பேருக்கும் பொண்டாட்டியா இருக்குதான். பெரியவ எப்பனாலும் செத்துடுவான்னு நாங்க தயாராதான் இருந்தோம். வீட்டுக்குள்ள இருக்கிறவன் கூட தானே இருக்க போற. வெளியில யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டா இதெல்லாம் விஷயமே இல்லைன்னு சொல்லவும் எனக்கு கோபமான கோபம். வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கும் என் நிலைமையை கேலி செஞ்சு சிரிச்சாங்க. உனக்கு வேற வழி இல்ல, இங்கேதான் இருந்தாகணும். சும்மாவா ஸ்கெட்ச் போட்டு கொண்டு வந்தோன்னு பெருமை பேசவும் ஆதரவுக்கு யாரும் இல்லாம தனியா சிக்கிக்கிட்டு இருக்கிறத உணர்ந்த. அப்பவும் பாட்டி பெரியம்மா கிட்ட சொல்லுவேன் மிரட்டினதையும் சொல்லிக்கோன்னு தூசி போல தட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் புருஷன் வெளியூர் போகிறதும் குறைஞ்சு வீட்லயே ட்ரக்ஸ் எடுத்துக்கிறத பார்த்ததும் அரண்டு போயிட்டேன். இவன் எல்லாம் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே இதுக்கு அடிமை ஆயிட்டான். இது இல்லாம அவனால இருக்க முடியாது. உனக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் வெளியூர் போறான்னு போய் சொல்லி இங்கேயே வேற ஏரியால இருக்க இன்னொரு வீட்ல தங்க வச்சிருந்தோம். நீ கூட இருக்கணும்னு அவனுக்கு அவசியமே இல்ல. தன்னோட தம்பிக்கு தேவையான போதை மருந்துல இருந்து பொண்ணுங்க சுகம் வர எல்லாத்துக்கும் என் பெரிய மகன் பொறுப்பெடுத்துக்கிறான். அவனை திருத்த முடியாதுன்னு ஆன பின்னாடி நாங்க போட்ட திட்டம் தான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு கொண்டு வருது. மூத்தவளோட அப்பா பெரியவனை கண்கொத்தி பாம்பா கவனிக்கிறதால வெளியில வேற எந்த சந்தோஷமும் தேட முடியாது. அவ போனதும் ஒரு தியாகியா அவன் வாழணுங்கிறதா அவங்க கண்டிஷனே. தன்னோட பொண்ணுக்கு உரிமையான புருஷன் கடைசி வரை அவளுக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறது? பெரியவளுக்கு ஒரு முடிவு வர்றதுக்குள்ள உன் பொறுப்புகளை முடிச்சு விடணும் தான் வீட்டுக்கு வாரிசு நல்லபடியா வரணும்னு உன்கிட்ட வர நேரம் மட்டும் சின்னவனை கண்ட்ரோல்ல வச்சிருந்து அனுப்பி வைப்பேன்னு சொன்னதும் உடம்பெல்லாம் நெருப்பு வச்ச மாதிரி எரிச்சது என்று முகத்தை மூடி ஓசையின்றி அழுதாள் நிரஞ்சனி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.